Hello friends, this is Sendil. Welcome to English Pesa Aasaya. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படினா 25 English sentences. But இந்த 25 sentences ரொம்ப முக்கியமான sentences. அன்றாட வாழ்க்கையில நம்ம தமிழ்ல பேசிட்டு இருக்க கூடிய sentences தான். பட் இதுக்கு நீங்க கண்டிப்பா இங்கிலீஷ்ல தெரிஞ்சுக்கணும். ஓகே? சோ நான் தமிழ்ல ஒவ்வொரு சென்டென்ஸா சொல்லி நான் இங்கிலீஷ்ல சொல்லுவேன். நீங்களும் என் கூட சேர்ந்து பிராக்டீஸ் பண்ணிட்டே வாங்க. ஆன்சர் தெரிஞ்சவங்க கமெண்ட்ல உங்க ஆன்சரையும் சொல்லிட்டே வாங்க. practice பண்ண மாதிரி இருக்கும். ஓகே, நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்தா அப்படி லைக் பண்ணிட்டு வீடியோவை பாருங்க. ஓகே फ्रेंड्स, வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போற சென்டென்ஸ், அவன் என்ன கோவமா முறைச்சு பார்த்தான். இதெல்லாம் பாருங்க, நம்ம டெய்லி பேசக்கூடிய சென்டென்ஸ் தான் இல்லையா? இதுக்கு எப்படி இங்கிலீஷ்ல சொல்லலாம்? He glared at me. Glad அப்படினா கோபமா முறைச்சு பார்க்கிறது. ஓகே, நெக்ஸ்ட் ஒன், கோபமா முறைக்காத. அது எப்படி இங்கிலீஷ்ல சொல்லலாம்? Don't glare. கோபமா முறைச்சு பார்க்காத அல்லது கோபமா முறைக்காத அப்படின்னு அர்த்தம். நெக்ஸ்ட் ஒன், என்ன சந்தேகப்படாத. அது எப்படி இங்கிலீஷ்ல சொல்லலாம்? Don't doubt me. ஓகே, டவுட் அதோட ஸ்பெல்லிங் பாருங்க, DOUBT. அதில் அந்த B வந்து சைலண்ட் ஆயிரும். ஓகேவா? டவுட், அதை வாசிக்கிறது எப்படி வாசிக்கிறது? டவுட். ஓகே, டோன்ட் டவுட் மீ, என்ன சந்தேகப்படாத. இப்போ உங்களுக்கு ஒரு கேள்வி, அவனை சந்தேகப்படாத. அதை எப்படி இங்கிலீஷ்ல சொல்லலாம்? உங்களோட ஆன்சரை காமெண்ட்ல சொல்லுங்க. நெக்ஸ்ட் ஒன், என்னால் காத்திருக்க முடியாது. அதை எப்படி இங்கிலீஷ்ல சொல்லலாம்? I cannot wait அப்படின்னு சொல்லலாம், அல்லது I can't wait. ஓகே, cannot அதோட சுருக்கமான வடிவம் தான் can't. I can't wait. ஓகே, என்னால் காத்திருக்க முடியாது. ரைட்? சில சமயங்களில் வந்து இதை can't அப்படின்னு வாசிக்கிறது உண்டு. பட் கரெக்டான ப்ரொனன்சியேஷன் வந்து I can't wait. ஓகே, நெக்ஸ்ட் ஒன், நீ நிறைய பேசுவியா. அது எப்படி இங்கிலீஷ்ல கேட்கலாம்? Do you talk a lot? Do you talk அப்படின்னா நீ பேசுறியா? A lot அப்படின்னா நிறைய. Do you talk a lot? நீ நிறைய பேசுறியா? நெக்ஸ்ட் ஒன், என்ன உப்பு மூட்டை தூக்கிட்டு போ. சின்ன பிள்ளைங்களாம் சொல்லுவாங்க இல்லையா? அது எப்படி இங்கிலீஷ்ல சொல்லலாம்? Give me a piggyback ride. ஓகே, என்ன உப்பு மூட்டை தூக்கிட்டு போ. ஸோ piggyback ride அப்படின்னா உப்பு மூட்டை தூக்கிட்டு போகிறது. ரைட்? நெக்ஸ்ட் ஒன், மற்றவங்க கிட்ட சொல்லாத. அது எப்படி இங்கிலீஷ்ல சொல்லலாம்? Don't tell அப்படின்னா சொல்லாத. others அப்படின்னா மற்றவர்களிடம். Don't tell others, மற்றவங்க கிட்ட சொல்லாத. நெக்ஸ்ட் ஒன், இன்டர்நெட் வேலை செய்யலை. அது எப்படி இங்கிலீஷ்ல சொல்லலாம்? இன்டர்நெட் இஸ் டவுன். இன்டர்நெட் வேலை செய்யலை அப்படின்னு அர்த்தம். நெக்ஸ்ட் ஒன், நாங்கள் சமாதானம் ஆயிட்டோம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ்குள்ளே வந்து சண்டை போட்டிருக்கீங்க. ரைட்? ஒரு ஸ்டேஜில் வந்து நீங்கள் சமாதானம் ஆயிடுவீங்க இல்லையா? அப்போ நம்ம என்ன சொல்லுவோம்? நாங்கள் சமாதானம் ஆயிட்டோம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அது எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? We patched up அப்படின்னா சமாதானம் ஆகிறது. ஓகே, we patched up, நாங்கள் சமாதானம் ஆயிட்டோம். நெக்ஸ்ட் ஒன், நான் உங்களை மதிக்கிறேன். அது எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? I respect அப்படின்னா நான் மதிக்கிறேன். you அப்படின்னா உங்களை. நான் உங்களை மதிக்கிறேன். I respect you. ஓகே, இதே மாதிரி உங்களுக்கு ஒரு கேள்வி, நான் அவர்களை மதிக்கிறேன். ஓகே, இதை எப்படி இங்கிலீஷ்ல சொல்லலாம்? உங்களோட ஆன்சரை காமெண்ட்ல சொல்லுங்க. நெக்ஸ்ட் ஒன், அதை அங்கே கொண்டு போ. அதை எப்படி இங்கிலீஷ்ல சொல்லலாம்? எனி ஐடியா? ஆன்சர் தெரிஞ்சவங்க கமெண்ட்ல சொல்லுங்க. Take it there. அதை அங்கே கொண்டு போ. நெக்ஸ்ட் ஒன், அதை இங்கே கொண்டு வா. அதை எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? Bring it here. ஓகே, நல்லா தெரிஞ்சுக்கோங்க. டேக் வந்து நம்ம எங்கே யூஸ் பண்ணோம் அப்படின்னா, நம்ம பக்கத்தில் இருக்கிற ஒரு பொருளை தூக்கிட்டு போய் தூரமாக வைக்கிறதுக்கு டேக் யூஸ் பண்ணணும். தூரத்திலிருந்து ஒரு பொருளை நம்ம பக்கத்துக்கு கொண்டு வர்றதுக்கு என்ன யூஸ் பண்ணணும்? Bring யூஸ் பண்ணணும். ஓகே, மறந்துடாதீங்க, ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் ஒன், இன்னும் கொஞ்ச நேரத்தில் அவன் இங்கே இருப்பான். அது எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்?
he will be here shortly. Shortly அப்படின்னா இன்னும் சிறிது நேரத்தில். he will be here அப்படின்னா அவன் இங்கே இருப்பான். ஓகே, இன்னும் கொஞ்ச நேரத்தில் அவன் இங்கே இருப்பான் மீன்ஸ் எப்படி சொல்லலாம்? he will be here shortly. இதே மாதிரி உங்களுக்கு ஒரு கேள்வி, நான் இன்னும் கொஞ்ச நேரத்தில் அங்கே இருப்பேன், நான் இன்னும் கொஞ்ச நேரத்தில் அங்கே இருப்பேன் அப்படின்னு சொல்லணும். இதை எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? உங்களோட ஆன்சரை கமெண்ட்டில் சொல்லுங்கள், யோசிச்சு ஆன்சர் பண்ணுங்கள். ஓகே, நெக்ஸ்ட் ஒன், என் ஃபோனை தொடாத. என் ஃபோனை தொடாத, அதை எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? ஈஸி தான் இல்லையா அது? டோன்ட் டச் மை ஃபோன். டோன்ட் டச் அப்படின்னா தொடாதே, மை ஃபோன் அப்படின்னா என்னோட ஃபோனை, ரைட்? டோன்ட் டச் மை ஃபோன், என்னோட ஃபோனை தொடாத. நெக்ஸ்ட் ஒன், என் பேக்கை தொடாத. என் பேக்கை தொடாத, அதை எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? டோன்ட் டச் மை பேக். டோன்ட் டச் மை பேக், என்னோட பேக்கை தொடாத அப்படின்னு அர்த்தம். நெக்ஸ்ட் ஒன், என் ஃபோனை எடுக்காத. என் ஃபோனை எடுக்காத, அதை எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? டோன்ட் டேக் மை ஃபோன். டோன்ட் டேக் மை ஃபோன், என்னோட ஃபோனை எடுக்காத அப்படின்னு அர்த்தம். டோன்ட் டேக் அப்படின்னா எடுக்காத, ரைட்? நெக்ஸ்ட் ஒன், நக்கலா சிரிக்காத. நக்கலா சிரிக்காத. சிரிக்காத அப்படின்னா டோன்ட் லாஃப்னு சொல்லிடுவீங்க. அது என்ன நக்கலா சிரிக்காத, அதுக்கு எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? டோன்ட் ஸ்னீர். டோன்ட் ஸ்னீர். ஸ்னீர் அப்படின்னா நக்கலா ஏளனமாக சிரிக்கிறது. ஓகே, டோன்ட் ஸ்னீர், நக்கலா சிரிக்காத இல்லை ஏளனமாக சிரிக்காத அப்படின்னு அர்த்தம். நெக்ஸ்ட் ஒன், மெத்தனமாக இருக்காத. மெத்தனமாக இருக்காத அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? எல்லாத்தையும் பண்ணி முடிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெத்தனமாக இருக்கிறது, அப்படி இருக்காத அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அது எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? டோன்ட் பி கம்ப்ளேசன்ட். டோன்ட் பி கம்ப்ளேசன்ட், மெத்தனமாக இருக்காத அப்படின்னு அர்த்தம், ரைட்? நெக்ஸ்ட் ஒன், அவன் ஏன் தாமதமாக வந்தான். அவன் ஏன் தாமதமாக வந்தான், அதை எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? why did he come late. why did he come late, அவன் ஏன் தாமதமாக வந்தான். உங்களுக்கு ஒரு கேள்வி, அவள் ஏன் தாமதமாக வந்தாள். அவள் ஏன் தாமதமாக வந்தாள், இதை எப்படி இங்கிலீஷில் கேட்கலாம்? உங்களோட ஆன்சரை காமெண்ட்டில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் ஒன், ரோட்டில் தண்ணி தேங்கி இருக்கு. ரோட்டில் தண்ணி தேங்கி இருக்கு, மழை பெஞ்சிருக்கப்ப என்ன ஆகும்? ரோட்டில் வந்து தண்ணி தேங்கி இருக்கும் இல்லையா, அது எப்படி இங்கிலீஷில் சொல்லுவீங்க? ரோட்டில் தண்ணி தேங்கி இருக்கு அப்படிங்கிறத the road is waterlogged. the road is waterlogged, ரோட்டில் தண்ணி தேங்கி இருக்குது. waterlogged அப்படின்னா தண்ணி தேங்கி இருக்கு அப்படின்னு அர்த்தம். இந்த வாட்டர் அப்படின்னு இருக்கு இல்லையா, இதை வந்து வாட்டர் அப்படின்னு நம்ம வாசிக்கக்கூடாது. ஓகே, வாட்டர், டி வந்து சைலண்ட்டாக உச்சரிக்கணும். ஓகே, வாட்டர். waterloggedனா தண்ணி தேங்கி இருக்கு அப்படின்னு அர்த்தம். நெக்ஸ்ட் ஒன், ரோடு சேரும் சகதியுமாக இருக்குது. ரோடு சேரும் சகதியுமாக இருக்குன்னு சொல்லுவோம் இல்லையா, அது எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? the road is muddy and slushy. the road is muddy and slushy அப்படின்னா சேரும் சகதியுமாக இருக்குது அப்படின்னு அர்த்தம், ரைட்? muddy and slushy. நெக்ஸ்ட் ஒன், ஊரெல்லாம் ஒன்றை பற்றி தான் பேச்சு. ஊரெல்லாம் ஒன்றை பற்றி தான் பேச்சு, அதை எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? you are the talk of the town. talk of the town அப்படின்னா அது ஒரு ஃப்ரேஸ். ஓகே, talk of the town அப்படின்னா ஒரு சென்டராக ஒருத்தரை பற்றி பேசுகிறது. ஓகே, ஒருத்தரை மட்டும் வச்சு நம்ம பேசுகிறது, அதுதான் டாக் ஆஃப் த டவுன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, ஸோ யூ ஆர் த டாக் ஆஃப் த டவுன். ஓகே, ஊரெல்லாம் ஒன்றை பற்றி தான் பேச்சு, ரைட்? நெக்ஸ்ட் ஒன், உனக்கு இங்கே யாரையாவது தெரியுமா. உனக்கு இங்கே யாரையாவது தெரியுமா, அது எப்படி இங்கிலீஷில் கேட்கலாம்? டூ யூ நோ எனி ஒன் ஹியர். டூ யூ நோ அப்படின்னா உனக்கு தெரியுமா. எனி ஒன் ஹியர் அப்படின்னா இங்கே யாரையாவது அப்படின்னு அர்த்தம். நெக்ஸ்ட் ஒன், எனக்கு இங்கே யாரையும் தெரியாது. எனக்கு இங்கே யாரையும் தெரியாதுன்னு சொல்லணும், அது எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? ஐ டோன்ட் நோ எனி ஒன் ஹியர். ஐ டோன்ட் நோ அப்படின்னா எனக்கு தெரியாது. எனி ஒன் ஹியர் அப்படின்னா யாரையும் இங்கே அப்படின்னு அர்த்தம், ரைட்? ஐ டோன்ட் நோ எனி ஒன் ஹியர், எனக்கு இங்கே யாரையும் தெரியாது. கடைசியாக நம்ம பார்க்க போகிற ஒரு சென்டென்ஸ், என் ஜோக்குக்கு அவன் சிரிச்சான். ஓகே, என் ஜோக்குக்கு அவன் சிரிச்சான். நீங்கள் ஏதோ ஜோக் சொல்லியிருக்கீங்க, அவன் சிரிச்சிருக்கான், அது எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? he laughed at my jokes. he laughed அப்படின்னா அவன் சிரித்தான். at my jokes அப்படின்னா என்னுடைய நகைச்சுவைக்கு அப்படின்னு அர்த்தம். ஓகே, ஸோ இவ்வளோ தான் அந்த 25 sentences ஃப்ரெண்ட்ஸ். எப்படி இருந்தது? ஈஸியாக இருந்ததா? ஓகே, ஸோ இப்போ உங்களுக்கான ஹோம்ஒர்க், நான் உங்களை மதிக்கிறேன். நான் உங்களை மதிக்கிறேன். ஓகே, இதை எப்படி வந்து இங்கிலீஷில் சொல்லலாம்? உங்களோட ஆன்சரை காமெண்ட்டில் சொல்லுங்கள்.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த 25 sentences உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் ஒரு லைக் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் கண்டிப்பாக நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ப்ராக்டிஸ் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். ஓகே, ஸோ நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.